நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 97741111 என்ற எண்ணை அணுகவும். மதுரை விளாங்குடி காமாட்சி அம்மன் கோயிலில் 23 லட்சம் ரூபாய் பண வசூல் மோசடி குறித்து நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணையை தொடங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை விளாங்குடியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட காமாட்சி அம்மன் கோயிலில் கடந்த 2020ஆம் ஆண்டு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் மூலம் 23 லட்சம் ரூபாய் நன்கொடை அச்சு ரசீதின் மூலம் பெறப்பட்டு மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது. அப்போதைய தக்கார் ரேவதி காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் பின்னர் சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிப்பு கடிதம் அளித்ததாக கூறி மேல் நடவடிக்கை வேண்டாம் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காவல்துறை விசாரணை நடத்தி உண்மை நிலை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவும் அறநிலையத்துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை விசாரணை நடைபெறவில்லை என குற்றம் சாட்டிய வழிபாட்டு திருப்பணி நலச்சங்கத்தினர் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் அப்போதைய தக்கார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். எங்களுடைய குலதெய்வமான அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஒரு கால பூஜை திட்டத்தில் இயங்கி வருது. இக்கோயிலில் பார்த்தீங்கன்னா தக்கார் உதவியுடன் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி நடந்திருக்கு. இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் இந்து சமய அறநிலையத்துறை அவர்களையும் மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. கோயிலை பராமரிக்கக்கூடியவங்க, பாதுகாக்கக்கூடியவங்க அவங்களே இந்த கூட்டு செய்தியில் ஈடுபட்டு அதனால எனக்கு உதவி ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் எனக்கு சம்மன் போட்டு வர வச்சு விசாரணை நடத்தினாங்க. நான் கொடுத்துருக்க வழக்குக்கும் வேற ஒரு சம்பந்தமான வழக்கை என்கிட்ட கேட்டு 1,36,00,000 ரூபாய்க்கு உள்ள வழக்கை நான் இப்போ எடுக்கிறேன், இந்த 23 லட்ச ரூபா உள்ள வழக்கு நான் இப்போ எடுக்க மாட்டேன், நீங்கள் 2 நாள் வெயிட் பண்ணி நீங்கள் எனக்கு கொஞ்சம் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உதவியாளர் அந்த தக்காரை காப்பாற்றுற நோக்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு வராங்களே தவிர அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுடைய கோரிக்கை அவங்கள பணியிட நீக்கம் செய்யணும். இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.